மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோல வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் மற்ற கண்டஸ்டன்ஸுக்காக ஓட்டு கேட்கறதுக்கான முயற்சிகள் இப்போ நடக்குது. என்ன இந்த ஐடியாவும் திவாகர் சொன்னதை வச்சு ஆட்டிய போட்டிங்களா பிக் பாஸ் டீம் அப்படின்றது தான் நமக்கு எண்ணத்துக்குள்ள வந்துச்சு. ஆனால் இதில் ஒவ்வொருத்தரும் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொரு ஃபைனலிஸ்ட்டுக்கும் ஓட்டு கேட்குறாங்க. பட் அதில் எனக்கு என்னமோ உண்மையாக இருந்தது, ஒரு 3 பேர் கேட்டது தான் எனக்கு என்னமோ உண்மையாக ஃபீல் ஆச்சு. அந்த 3 பேர் என்ன யாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். போன வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வருது, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஃபேக் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷனுமே இந்த வீடியோவில் கொடுத்துர்ல. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது இன்ஃபர்மேஷன் நடக்காத நான் பேசலை. ஒரு விஷயம் அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட் சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது டிபேட்டாக நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேத்தனை தார்த்து எனக்கு ஒருத்தவங்க மேலே ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணி காலி பண்ணணும்னு இல்லை. நடந்த விஷயத்த சொல்கிறேன். அதை வந்து கனெக்ட் பண்ணும்போது வீட்டுக்குள்ளேயும் அப்படி நடக்குது அப்படின்றதான் சொல்ல வரேன். ஏன்னா வியானா வீட்டுக்கு வெளில இருக்கும்போது கிழின்னு வீடியோ போட்டு கிழிச்சது திவ்யாவை. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் அவங்க சப்போர்ட்டாக பேசுறது யாருக்கு? திவ்யாக்காக பல இடங்கள் நின்று பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு எது உண்மைன்னு தெரில. அதுவா இதுவா அப்படின்றத என்னோட கேள்வி மக்களே. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வியானா ரம்யா அவங்கெல்லாம் பண்ணது அதைத்தான் சொல்ல வரேனே தாண்டி திவ்யாவுக்கு எதிராக ஒரு விஷயம் செய்யணும்ல. நடந்தது இப்படி இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, நம்புறவங்க நம்புங்க. எனக்கு வந்து நான் இப்படிதான்றதை ப்ரூவ் பண்ண விரும்பல. ஃபேக் இன்ஃபர்மேஷன் இது பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது, அதை நான் பார்த்தேன், அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். தட் இஸ் இட், சிம்பிள் அஸ் தட், அவ்வளோதான். சரி, இப்போ ப்ரோமோ கண்டென்ட்டுக்கு போகலாம். விஜேஸ் வந்து என்ன கேட்குறாரு, டாப் 5 கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ. ஸோ இதில் திருத்த நல்லா நோட் பண்ணுங்க. டாப் 5 கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்காக நீங்கள் ஓட்டு கேட்கலாம் அப்படின்றது சொல்லிட்டார். இட் மீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்காக நீங்கள் ஓட்டு கேட்கலாம் அப்படின்றது சொல்லிட்டார். ஒருத்தர் ஒரு நபருக்கு தான் ஓட்டு கேட்க முடியும். 5 பேர்னா அப்போ நான் 5 பேருக்கும் ஓட்டு கேட்பேன்னா அது சேஃப் கேம். 5 பேருக்கு ஓட்டு கேட்க முடியாதுல்ல. யாராவது ஒருத்தருக்கு கேட்டால் தான் அது நியாயமாக இருக்கும்னு நம்புறேன். இல்லை மினிமம் 2 பேர், ஒருத்தர் இல்லை 2 பேருக்கு சொல்லலாம். அதுக்குன்னு எல்லாருக்கும் நான் ஓட்டு கேட்பேன்னா அது நியாயம் கிடையாது. ஒருத்தருக்கு தான் கேட்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் வச்சுக்கலாமே. அப்சரா திவாகர், ஃபர்ஸ்ட் அப்சரா வந்து சபரியை சொல்றாங்க, திவாகரும் வந்து சபரியை சொல்றாங்க. பிரச்சனைன்னு வந்து அதை தீர்த்து வைக்கிற நடுநிலையா இருப்பாரு சபரி அப்படின்றது. ஸோ திவாகருக்கு சபரியை ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் அவர் எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே சபரி தான் ஃபேவரட். அதனால சபரி ஜெயிக்கணும்ன்றது தான் அவருடைய எண்ணம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சபரிக்காக பல இடங்கள்ல கேமரா முன்னாடி போயிட்டு ஓட்டு போடுங்க போடுங்க போடுங்கன்ற மாதிரி சபரிக்காக பேசியிருக்கார். எனக்கு திவாகர் சொன்னதாக இருக்கட்டும், அப்சரா சொன்னதாக இருக்கட்டும், இது ரெண்டுமே எனக்கு நியாயமா பட்டுச்சு. உண்மையா சொல்றேன். அப்சரா வந்து சபரிக்காக ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்கு. சபரி கூட க்ளோஸா இருக்கிறதால அப்சரா அவங்க சபரி ஜெயிக்கணும்னு நிஜமாவே நினைக்கிறாங்க. அது என்னால பார்க்க முடியுது. திவாகருமே யாரு சபரி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏன்னா அது அவர் கரெக்டா அப்பதுலேருந்து ஒரே மாதிரி தான் இருந்திருக்காரு. முன்னாடி இருந்தப்பையும் சரி, இப்போ வந்து அவர் பேசும்போதும் கேமரால போய் ரெக்கார்ட் பண்றதும் சரி, இதெல்லாம் கரெக்டா இருந்து. பட் மற்றவங்களை டீக்ரேட் பண்ணக்கூடாது. திவாகர் அது பண்ணது தப்பு. பட் சபரிக்காக அவர் பல இடத்துல நின்று இருக்கார், கேட்டிருக்கார் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. இட் வாஸ் ஃபேர். அடுத்து பிரவீன் காந்தி வந்து சாண்ட்ராவை சொல்றாரு இல்லையா, சாண்ட்ரா. இதுல பிரவீன் காந்தி சாண்ட்ராவை சொல்ல காரணம் என்ன அப்படின்றத யோசிச்சா அவர் வந்து வினோத் தான் சொல்லியிருப்பார். வினோத் இல்லை. அடுத்து இந்த வீட்டில் வந்து அவர் அதிகமா பேசுறது யாருன்னா, இந்த வீட்டில் 2 பேர்கிட்ட தான் அதிகமா பேசிட்டு இருக்காரு. ஒன்னு திவாகர் கிட்ட, இவர்கிட்ட வினோத் கிட்ட, 2வது சாண்ட்ரா கிட்ட. ஸோ வினோத் போயாச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷன் யாரு? சாண்ட்ரா தான். ஸோ அது வந்து எனக்கு ஃபேரா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டில் வந்து இப்போ ரீஎன்ட்ரியில அதிகமா பேசுறது சாண்ட்ரானும் போது இட் வாஸ் ஃபேர். அது கூட ஓகே. கெமி திவ்யா சொல்லிட்டு என்ன காரணம் சொன்னாங்கன்னு தெரியல. கெமிக்கும் திவ்யாவுக்கும் எனக்கு தெரில. அது கொஞ்சம் இடிக்குது, எனக்கு அந்த ஒரு கான்டாக்ட் இடிக்குது. அதை நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து பிரவீன் ராஜ் விக்கல்ஸ் விக்ரம். ஓகே, விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாரு எனக்கு இடிக்குது. பிரவீன் ராஜும் எனக்கு வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா டைட்டில் வினர் ஆகக்கூடாது, யாரு வினோத் டைட்டில் வினர் ஆகக்கூடாது அப்படின்னு பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த 3 பேர் ஆகணும்னு சொன்னாரு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, திவ்யா கிட்ட போயிட்டு திவ்யா நீ தான் ஆக போற, நீ ஆகணும்னு சொன்னாரு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு, விக்கல்ஸ்ன்னு கேட்கிறாரு. சார் நீங்க எந்த ஸ்டாண்ட்ல தான் சார் இருக்கீங்க? தெளிவா ஒன்று சொல்லிடுங்க. ஒன்று திவ்யா பக்கம் இருங்க, இல்லை சபரி பக்கம் இருங்க, இல்லை விக்ரம் பக்கம் இருங்க. இந்த பக்கம் இருந்தா பரவாயில்ல. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்லும் போது இடிக்குது. கம்ப்ளீட்ல இது இடிக்குது, கரெக்டாவே இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து நம்ம லைஃப் எது வேணும் பண்ண முடியும். எப்படி ஃப்ரம் த ஸ்கிராட்ச், ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து நம்மளால எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய உதாரணமா இருக்காரு சார். அதனால நான் விக்கல்ஸ் விக்ரம சொல்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்ற யூடியூப் சேனல் ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து அவர் எடுத்துன்னு வந்திருக்காரு.
ஸோ அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, பல கஷ்டங்களை தாண்டி துயரங்களை தாண்டி வந்திருக்காருன்றதால நான் சொல்றேன் அப்படின்றது காரணமா இருக்கு. ஓகே, அது உங்களோட காரணம். ஆனா எனக்கு இடிக்குது, மாத்தி மாத்தி பல இடத்துல பல பேர் சொல்றதால எனக்கு டவுட் வருது, அப்படி சொல்லிக்கிறேன். அடுத்து வியானா அரோரா, இது நான் சுத்தமா நம்பவே மாட்டேன். அரோராவை வியானா சொன்னா நம்பவே மாட்டேன். ஏன்னா இதுல ஹைலைட் என்னன்னா, அரோராவை பிடிக்கல, ஜெயிக்கவே கூடாதுன்னு பேசினாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, அரோரா ஜெயிக்க கூடாதுன்னு பேசினவங்க தான் வியானா, ரம்யா எல்லாம் ஒண்ணு. ரெண்டாவது விக்கல்ஸும் ஜெயிக்க கூடாதுன்னு பேசினாங்க தான் ரம்யாவும் இவங்கெல்லாம். அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சது யாருன்னா மெயின்லி திவ்யா. ஆனா திவ்யாவுக்கு இங்க பேசாம அரோராவுக்கு வந்து இங்க பேசுறதே அதிர்ச்சிகரமான ஒரு ட்விஸ்டா இருக்குது. ஆல்ரெடி இமேஜ் அப்படி இருந்துச்சு. ஸோ அரோராவுக்கு வெளியே இருந்த இமேஜ் அப்படி இருந்துச்சு. அது எல்லாமே இப்படி இந்த பிளாட்ஃபார்ம்ல மாறி இருக்கு. அதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஷி ஹஸ் சேஞ்ச் த திங்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு, மக்களே எல்லாரும் அரோராவுக்கு ஓட்டு போடுங்க மக்களே. எப்படி மக்களே எல்லாரும் அரோராவுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்ற மாதிரி ஓட்டு போடுறாங்க. எனக்கு என்னமோ இடிக்குது, எனக்கு டவுட்டு தான். இந்த இடத்துல வியானா வந்து ஏதோ ஒரு பிளான்ல தான் அதை எக்ஸிக்யூட் பண்றாங்களோன்னு டவுட் இருக்கு. மற்றபடி திவாகர் சொன்னதோ, அப்சரா சொன்னதோ, பிரவீன் காந்தி சொன்னதோ, அது எல்லாமே என்னால் ஃபேராக பார்க்க முடியுது. அது நியாயமா இருக்கிற மாதிரி தோணுது. பட் அதர்ஸ் சொன்னது எனக்கு நியாயமா படலை. அவங்க ரீசன் சொன்னா கரெக்டா இருந்திருக்கலாமே தாண்டி அது நியாயமா சொன்னாங்களான்ற கேள்வியே எனக்கு இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.